அண்மை செய்தி. தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் ஆதவ் அர்ஜுனா. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் விரைவில் இணைகிறார் ஆதவ் அர்ஜுனா. ஓரிரு நாளில் அறிவிப்பை வெளியிடுகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தில் விரைவில் இணைகிறார் ஆதவ் அர்ஜுனா. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதற்கான அறிவிப்பு ஓரிரு நாளில் அந்த அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிப்பார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா, என்ன அவருக்கு பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு, அது குறித்த விவரம் இருக்கா? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேசி வந்த நிலையில் தற்போது அவர் கட்சியில இணைகிறார் என்பது நமக்கு உறுதியாகி இருக்கிறது. இன்று காலை முதல் ஆதவ் அர்ஜுனா விஜய் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவது தகவலாக வெளியிருந்தாலும் கூட அவர் அரசியல் ஆலோசகராக அந்த கட்சிக்கு செயல்பட உள்ளாரா, இல்ல கட்சியில இணைய இருக்கிறாரா என்பது குறித்தான கேள்விகள் எழுந்திருந்தது. இது தொடர்பாக தான் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் விஜயை சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய கட்சி அவருடைய அலுவலகத்துல ஆதவ் அர்ஜுனா விஜயை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது கட்சியினுடைய தலைவர் விஜய், அதே போன்று பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகிய மூவரும் இந்த சந்திப்புல ஆதவ் அர்ஜுனா விஜயை சந்திக்கும் போது இருந்தார்கள். இந்த சந்திப்பு என்பது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பு சுமூகமாக நடைபெற்று முடிந்திருப்பதாகவும், கட்சியில இணையக்கூடிய ஆதவ் அர்ஜுனா கட்சியினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு ஆற்றுவார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா கட்சியினுடைய உட்கட்டமைப்பு அமைக்கும் பணி என்பது தற்போது நடந்து வருகிறது. 38 மாவட்ட செயலாளர்கள், ஏற்கனவே 19 மாவட்ட செயலாளர்கள், இன்று 19 மாவட்ட செயலாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 38 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கட்சியினுடைய உட்கட்டமைப்பை அமைப்பதில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மட்டுமே முன்னிலையில் நின்று தனியாக செயல்பட்டு வருகிறார். எனவே அவருடன் இணைந்து கட்சியினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்துவதில் அவருடைய பணி என்பது மிக முக்கிய பணியாக இருக்கும் அப்படின்றது நமக்கு கட்சியினுடைய தலைமை தரப்புல நம்ம பேசும்போது கிடைக்கப்பட்ட தகவலா இருக்கு. ஓரிரு நாட்கள்ல இந்த அறிவிப்பு என்பது கட்சியினுடைய தலைவர் விஜய் மூலமாக வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில ஆதவ் அர்ஜுனா பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய தேர்தல் வகுப்பாளராக ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி செயல்பட்டு வருகிறார். அவர் நீக்கப்பட இருக்கிறாரா என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளும் இதனால எழுந்துள்ளது. நம்ம இது குறித்து பேசும்போது கட்சியினுடைய தேர்தல் வகுப்பாளராக செயல்பட்டு வரக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி தொடர்ந்து அந்த பணியில செயல்படுவார் என்றும், அவருடன் இணைந்து ஆதவ் அர்ஜுனாவும் அந்த பணியில் மேற்கொள்வார். ஆனால் கட்சியில தற்போது உட்கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய பணி என்பது மிக முக்கிய பணியாக அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தானா.